வணக்கம், நான் தான் உங்கள் விக்னேஷ். நாம் இந்த வீடியோவில் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசியில் 2016 சில டாப்பிக்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த 2016 என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கலாம், அந்த எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இந்த பிடிஎஃப் நாங்கள் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குல்ல, அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணியிருக்கேன், லிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சம் இம்பார்ட்டன்ட் மெமரிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் நம்ம 1 nibble அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு 4 bit. ஓகேவா, 1 byte இஸ் ஈக்குவல் டு 8 bitன்னு சொல்லலாம். 1 கேபின்னு சொல்லுவோம், கிலோ பைட் இஸ் ஈக்குவல் டு 1024 byte. 1 megabyte MB அப்படின்னு சொல்லுவோம், 1024 KB. அது 1 gigabyte GB அப்படின்னு சொல்லுவோம். 1 GB என்னன்னு பார்த்தீங்கன்னா 1024 MB. 1 terabyte TB அப்படின்னு சொல்லுவோம், TBனா 1024 GB. 1 petabyte PB அப்படின்னு சொல்லுவாங்க, அதுனா 1024 TB. 1 exabyte EB அப்படின்னா 1024 PB. ஓகேவா, 1 zettabyte is equal to 1024 EB. அதே மாதிரி 1 yottabyte is equal to 1024 ZB. இருக்கிறதுலையே பெரிய யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், யோட்டாபைட். சின்ன யூனிட்டாக நம்ம நிபிள் சொல்லலாம் ஆர் பைட் சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய என்டிபிசி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க என்டிபிசி 2016. இதில் உங்களுக்கு பார்த்த உடனே இப்போ தான் பார்த்தோம், நம்ம 4 bit is equal to என்னன்னு பார்த்தோம், 1 nibble அப்படின்னு பார்த்தோம். 1024 KB நான் என்னன்னு சொன்னேன், 1 MB அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 1024 TB பெட்டாபைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 8 bit 1 byte அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஆப்ஷன் நம்பர் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் யூனிட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜ். கொடுக்கப்பட்ட இதில் இருக்கிறதுலையே எது கம்மியான யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன், கிகாபைட் பெருசு, பெட்டாபைட் பெருசு, அண்ட் டெராபைட் பெருசு, மெகாபைட் மட்டும் தான் சின்னது. ஸோ இது பெட்டாபைட் தான். ஓகேவா, சூஸ் த ஆட் ஒன் அவுட். இதில் பாருங்கள், ஆப்டிக்கல் டிஸ்க், மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ், சாலிட் ஸ்டேட் டிரைவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் டிவைசஸ். ஓகேவா, இது மட்டும் தான் மெமரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது மட்டும் தனியாக ரிலேஷன், அதோட ரிலேஷனில் இல்லை, ரிலேட்டடாக இல்லை. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன, கண்டிப்பாக 1 GB என்ன பார்த்தோம், 1024 MBன்னு பார்த்தோம், அதான் உங்களுக்கான ஆன்சர். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் மெமரி. இதில் எது ஸ்மாலஸ்ட்டு, டிபி பெருசு, ஜிபி பெருசு, கேபி வந்து எம்பியை பார்க்கல, எம்பியும் பெருசு தான். அப்போ கேபி தான் உங்களுக்கான ஆன்சர், கிலோபைட். இன் த கிவன் ஆப்ஷன் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மெமரி. கொடுக்கப்பட்ட இதுலேயே எது ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஒய்பி என்ன பார்த்தோம், யோட்டா பைட்டுன்னு நான் சொன்னேன். யோட்டான்றது தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து பெருசு இது ஜெட்டாபைட், அதுக்கு அடுத்த பெருசு இது எக்ஸாபைட். ஸோ டிபி தான் இங்கே உங்களுக்கான ஆன்சர். ஹவு மெனி பிட்ஸ் ஈக்குவல் டு 1 byte. இப்போ தான் பார்த்தோம் 8 bit. 8 bit தான் ஒரு பைட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன் நான், அதான் உங்களுக்கான ஆன்சர். 1024 GB is equal to 1 TB. அதையும் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் மெமரி. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எதுன்னு சொன்னேன், யோட்டா பைட் தான். ஏன், ஒரு யோட்டா பைட்டு 1024 ஜெட்டா பைட்டுக்கு சமம்னு சொன்னேன், ZBக்கு சமம்னு சொன்னேன். அதனால தான் 1024 byte for a computer is equal to 1 KB. ஓகேவா, 1024 byte தான் 1 KBன்னு சொல்லுவோம். Which of the following is not related to measurement of memory capacity. இதில் ஜிபி பார்த்துட்டோம், மெமரியில் கிகாபைட்டு, டிபினா டெராபைட்டு, ZBனா ஜெட்டாபைட்டு, HBன்னு ஒன்று கிடையாது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். How many gigabyte is in 1 terabyte? ஓகேவா, 1024. ஓகே, 1024 GB தான் நம்ம வந்து ஒரு டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 1 TBயில் ஹார்ட் டிஸ்க்லாம் கூட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் EPROM அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஜேயில் கேட்டிருக்காங்க, என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். EPROM அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். CMOS இஸ் ஓகே. CMOSனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பான்ஷன் நீங்கள் கேட்கல, ஆனால் நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர்.
ஆக்சுவலாக சிஎம்ஓஎஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் போர்டு தான் அது, ஓகேவா. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெமரி சிப் பேஸ்ட் ஆன் பேட்டரி. ஸோ எக்ஸ்பான்ஷன் கேட்டால் இதுதான் ஆன்சர். அண்ட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெமரி சிப் பேஸ்ட் ஆன் பேட்டரி, ஓகேவா. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எம்எம்யூ அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாதுங்க, ஓகேவா. அதனால தான் இந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. கம்ப்யூட்டர் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் .inf refers to installation file. லைக் நம்ம சொல்லுவோம்ல .docx வந்ததுன்னா அது வந்து வேர்டு ஃபைலு, .ppt வந்தால் அது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அந்த மாதிரி .infனா இன்ஸ்டாலேஷன் ஃபைல், ஓகேவா. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் GSM? GSMனா என்ன? குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். உங்களில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இன் டேட்டா ப்ராசஸிங் வாட் இஸ் த ஃபுல் மீனிங் ஆஃப் SAP? SAP அப்படின்ட்டு நம்ம ஒர்க் பண்ணும் போதே நிறைய இடத்துல வந்து SAPன்னு சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த SAPக்கான மீனிங் என்ன? சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ். வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ATM? ATM எக்ஸ்பான்ஷன்லாம் கேட்டிருக்காங்க 2016 NTPCயில். இந்த தடவையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனி டைம் மணியெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஓகேவா. ATMோட ஃபுல் ஃபார்ம். ஹூ இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் SMS? கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க, ஏன்னா ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நிறைய கேட்டுட்டாங்க ஆல்ரெடி, ஓகேவா. ஸோ ஃபாதர் ஆஃப் SMS கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்டி மெக்கானன். ICT இஸ் abbreviated as இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதுதான் நம்ம ICT அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் PDA? PDAனா என்ன பாருங்கள், இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்பென்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. PDAனா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட், ஓகேவா. வாட் டைப் ஆஃப் ஃபைல் டஸ் த CSS ஃபைல் எக்ஸ்டெண்டர் யூஸ்வலி ரெஃபர் டு? CSS ஃபைல் எக்ஸ்டெண்டர் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ரிலேட்டட், ஓகேவா. HTML ரிலேட்டட் ஃபைலை வந்து ரிலேட் பண்ணும். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் FTP இஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்யூட்டர்ஸ் GUI மீன்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நான் நினைக்கிறேன் இதுவே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த NTPCயில். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் VLSI இஸ் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின்லாம். அண்ட் இது வரையும் பார்த்த எக்ஸ்பென்ஷன் தான் பார்க்கணுமா ப்ரோனா? இன்னும் நிறைய எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்குது, முக்கியமான எக்ஸ்பென்ஷன்ஸ். ADC என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டர். AI நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இதை பற்றின கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. AIனா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ALGOL அப்படின்னா லாங்குவேஜ், ஓகேவா. ALU அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இது நிறைய பேருக்கு தெரியும், கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த NTPCலேயே. ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ATM ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்ம பார்த்தோம், வந்திருந்தது. BIOS என்ன? பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இதுவும் கேட்டிருக்காங்க NTPCயில். BSNL பாரத் சென்சர் நிகம் லிமிடெட், உங்களுக்கே தெரியும். CAD என்ன? கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். CAM என்ன? கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். CD நம்ம என்ன சொல்லுவோம்? காம்பேக்ட் டிஸ்க்கு. CD-ROM என்ன? ரீட் ஒன்லி மெமரி, ஓகேவா. ஸோ ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஓகேவா. இதுவும் வாய்ப்பு இருக்குது கேட்க. CDRWனா என்ன? காம்பேக்ட் டிஸ்க் ரீட் அண்ட் ரைட். COBOLனா என்னன்னா காமன் பிஸ்னஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ். CPUனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. CRTனா என்ன? கேத்தோட் ரே டியூப். CUனா என்னன்னா கண்ட்ரோல் யூனிட். DBMS என்ன? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் DCLனா என்ன? டிஜிட்டல் கமாண்ட் லாங்குவேஜ். DFDனா என்னன்னா டேட்டா ஃப்ளோ டயக்ராம். இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதுக்கு ட்ரிக்கு கிடையாது, ஓகேவா. ஸோ மெமரி பண்ணிக்கோங்க. DNSனா என்னன்னா டொமைன் நேம் சிஸ்டம். DPI மீன்ஸ் டாட்ஸ் பர் இன்ச், ஓகேவா. DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். DVD என்ன? டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இமெயில் என்ன? எலக்ட்ரானிக் மெயில். E-காமர்ஸ் என்ன? எலக்ட்ரானிக் காமர்ஸ். EPRO என்ன? எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. NTPCயில் கேட்டாங்க இதை 2016. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்டன் ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். FTPனா என்னன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். GUIனா என்ன? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்.
HTML என்ன ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTTP கேட்டாங்க பார்த்தீங்களா, இது வந்து NTPC 2020 இப்போ போயிட்டு இருக்கிற எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். IBMனா என்ன இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷன். ISDன்னா என்ன இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். IT எல்லாருக்குமே தெரியும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதே மாதிரி லேன் வேன் மேன் இதெல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேன்னா என்னன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். LCD உங்களுக்கே தெரியும், டிவி எல்லாம் யூஸ் பண்ணுறோம், மானிட்டர் இருக்குது. LSI அப்படின்னா என்ன லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். MBனா மெகாபைட். MICR மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். மோடம்னா என்ன நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுறோம், லேண்ட்லைனில் வர அந்த இன்டர்நெட்டு. மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். MS ஆக்சஸ் என்ன மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். MS DOSனா மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். MS எக்ஸல், MS விண்டோஸ், MS வேர்ட் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். OCRனா என்ன ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். OMRனா என்ன ஆப்டிக்கல் மார்க் ரீடர். ஓகேவா, மார்க் ரெகக்னிஷன் கூட சொல்லலாம். OSனா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம். PC பர்சனல் கம்ப்யூட்டர் எல்லாருக்குமே தெரியும். PDL ப்ரோக்ராம் டிசைன் லாங்குவேஜ். PL1 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 1. POS பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். PROM என்ன ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. PSTN என்ன பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரோம்னா என்ன ரீட் ஒன்லி மெமரி. URL அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். USB என்ன யூனிவர்சல் சீரியல் பஸ். VDU என்ன விஷுவல் டிஸ்பிளே யூனிட். VLSI என்ன வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். VSNL என்ன விதேஷ் சஞ்சார் நிகம் லிமிடெட். WAN என்ன வைட் ஏரியா நெட்வொர்க். VMAX என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இன்டர்பெரபிலிட்டி ஃபார் மைக்ரோவேவ் ஆக்சஸ். WLLனா வயர்லெஸ் லோக்கல் லூப். ஓகே, வித் திஸ் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி NTPC அண்ட் RRBயில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரீமியமில் இது போயிட்டுருக்கு. அண்ட் இதில் நம்ம 800+ கொஷின்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 800+ கொஷின்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் சயின்ஸ் வரும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரும், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, என்விரான்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அதில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், மெம்பர் ஆகிக்கலாம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். ஒவ்வொரு கொஷினுக்கும் வீடியோ எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் பிடிஎஃப்பும் இந்தந்த கொஷின் ப்ரொவைட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் வரல, அடுத்தடுத்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீமியமில் டீச் பண்ண நிறையா கொஷின்ஸ் டேரெக்டாக அப்படியே வந்திருக்கு, இதுவரையும் வந்துட்டு தான் இருக்குது NTPCயில், அதுக்கு தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். PDF வந்து டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் டெலகிராம் சேனல் லிங்க்கை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.